வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரிங்கிறதே பார்த்தீங்கன்னா 28 நாள் இருக்கிறதுலே சின்ன மாதம். ஆனால் இந்த சின்ன மாதம் சில பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்குற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மீன ராசிக்குள் சஞ்சாரம். இதில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருப்பார், 40 நாள் இருப்பார். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி ஜனவரியே போன மாதமே மாறினவர் மே மாதம் 20 தேதி வரைக்கும் இதே ராசியில் இருக்கார் உச்சமாகவே. அப்போ சுக்கிரன் யார்? 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உடையவர். அப்போ 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உடையவர் உச்சமாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? 2ன்னா தனஸ்தானம். அப்போ தனஸ்தானாதிபதி உச்சம் 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்னா 12ன்னா செலவாச்சே. ஆமாம், ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவு. செலவு மட்டும் இப்படி ஒன்று நடக்கும். வரவு வந்தால் தானே ஏன் செலவு? வரவும் வரும், செலவும் வரும். அப்போ செலவு எதனால் வருது? கொஞ்சம் நல்ல காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஐஃபோன் பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு லக்ஸுரி கார் ஏதாவது ஒன்று வாங்கலாமா? பரவாயில்ல, கடன் வந்தால் இருக்கட்டும், அதனால என்ன, அதெல்லாம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம், தைரியம் வாங்கும். அப்போது உங்களுக்கு வேண்டிய லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. சில நேரங்களில் உங்கள் மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தயவு செஞ்சு வாயை கொடுத்துறாதீங்க. நான் மன்னிக்கணும், இப்போ கணவனும் நான் சொல்லணும். ஏன்னா என்ன இப்போ விவரம்னா என்ன கேவலமா அப்படின்னு அப்புறம் நீங்களாம் சண்டைக்கு வருவாங்க. பட் ஜென்ரலாக ஒரு பேச்சுவாக்கில் இப்படி வருது, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது? என்ன காரணம்னா இந்த 7ஆம் வீட்டிற்கு உடையவர் 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ அவங்களும் ஸ்ட்ராங்காக சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த சண்டை சுக்கிரனுடைய சம்பந்தத்தில் இருக்கிறதால வாய் வார்த்தையாக தான் இருக்கும். மிசைல்ஸ் எல்லாம் வராது, வெறும் வாய் வார்த்தை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு. வெளிநாடுக்கெல்லாம் பயணம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போவீங்க. எங்கேயாவது பக்கத்துலையாவது குறைஞ்சபட்சம் ஒரு ரவுண்டாவது அடிச்சுட்டு வருவீங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் லைஃபு, சந்தோஷமாக இருக்கும். இதில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டிலேயே தான் இருக்கார். அப்போ 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருன்னா என்ன? குறுகிய கால பிரயாணங்கள் அது நிச்சயமாக நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். குரு 2ஆம் வீட்டில் இருந்தால் தொழிலில், சார் எனக்கு லீவு வேணும், பாஸ் சொல்கிறான், ஐயோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்கள்லாம் இந்த பேரெலாம் வச்சுக்காத. ஓ சார் நான் போகிறேன், நீங்கள் வேணால் என்ன வேணால் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அப்போ அவ்வளோ தைரியம் அப்படி சொல்லிட்டு போய்ட்டு வைங்க. அவன் ஐயோ என் தலையெழுத்துறா ஒன்று வச்சுட்டு அவன் உட்காந்துருப்பான் பாவம். ஏன்னா வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதில் இருந்து இன்னும் ஒரு 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 இன்கன்சிஸ்டன்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2லேருந்து ஒரு 10 பார்த்துட்ருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் வேலையை. பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமான காலம். ஒரு கிட்டத்தட்ட உங்கள் மனசில் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு. அது மாதிரி தான் சந்தோஷமாக இருப்பீங்க. அனுபவத்தை ரொம்ப ஜாலியான அனுபவங்கள்லாம் இருக்குது. லைஃப் இஸ் வெரி ப்ளசன்ட். ஃபினான்ஸ் செலவு ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வரவும் நல்லபடியாக இருக்குது. இதில் 2 மாற்றங்கள் வரும். 12ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் மாறுவார், புதன் மாறுவார். அப்போ சூரியனும் புதனும் எங்கேயா மாறுறாங்கன்னா 11ஆம் வீட்டில் போய் உட்கார்றாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற ஆராய்ச்சியே வேண்டாம். சூரியன் நல்லவர், புதன் அவ்வளோ நல்லவர் இல்லைன்னு சொன்னால் கூட எல்லாரும் 11ல் எல்லாம் நன்மையை தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சில பேருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு சந்தோஷம். அப்போ இப்போ இருக்கவே இருக்குது 12ல் இருக்கிற சுக்கிரன். ஸோ செலவுக்கு ஜாலியாக இருக்கும், அதுவும் பண்ணுவீங்க. இப்போ பேங்க்கில் லோன் கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ வெரி ப்ரொடக்டிவ் மந்த். இந்த மாதம் த்ரூ அவுட் நல்லா இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயத்த வேணால் பிளான் பண்ணுங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.